அந்த அம்மா தான் பிள்ளைக்காக, இந்த அம்மாங்களை பார்த்தீங்கன்னா தனக்கு வந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைக்கு ஒன்றுன்னா அவங்களால தாங்கவே முடியாது. காந்தியடிகள் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஓடையை கடக்க வேண்டி இருந்ததான். அப்போது ஒரு ஆள் ஒரு மாடை போட்டு அடின்னு அடிக்கிறார். ஏப்பா பசுவை போட்டு எதுக்குப்பா இப்படி அடிக்கிற? தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேங்குது சார். நான் கடந்து போனோம், பொழுது போகிறதுக்குள்ளே நான் போனோம், தண்ணியை கண்டா பயந்தா இறங்க மாட்டேங்குது. தண்ணியை கண்டா இறங்கலதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கண்ணுக்குட்டியை இழுத்துன்னு நீ பாட்டுக்கு போ, அவ்வளோதான். கண்ணுக்குட்டிக்கு இளங்கன்று பயமறியாதில்ல, அது தண்ணிக்குள்ளே போன உடனே மானு கத்தி இப்படி அங்கடையும் பார்த்துட்டு விடு 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 விடுன்னு தண்ணிக்குள்ளே தாண்டி போயிடுச்சான் மாடு. அப்போ இந்த தாய்க்கு எப்பவுமே பிள்ளை மேலே ஒரு பரிதவிப்பு. நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். அப்போ அந்த தாய் மனசு எப்படி பாடுபட்டிருக்கும். அந்த மகள் எத்தனை நாளாக பிசாசில் பிடிபட்டுருக்கிறாளோ நான் கற்பனை பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடியே கூட கேள்விப்பட்டிருப்பா. அப்போ இயேசு கிறிஸ்து நினச்சானா என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த பயங்கரமான பிசாசு பிடியிலேருந்து என் பிள்ளைக்கு விடுதலை, என் பிள்ளைக்கு விடுதலை, என் பிள்ளைக்கு விடுதலை, அவ்வளோதான். அப்போ போகிறா, ஆண்டவரையும் பார்த்துட்டா. எப்படி கூப்பிடுறா? தாவீதின் குமாரனே. இது இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் கூப்பிடுதல்ல நான் எதுக்கு ஆண்டவரை கூப்பிட்றேன்னு நான் சொல்லிடணும். நான் உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரில, நம்ம சர்ச்சில் எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையில் வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போவாங்க. போன உடனே டாக்டர் பாட்டுக்கு மருந்து எழுதுவார். டாக்டர் இன்னானே கேட்காம மருந்து எழுதுறீங்களேன்னு. அவள் வந்தவொடனே சொல்லிட்டா அவளுக்கு என்ன இருக்கு. இன்னாடா நான் லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பேன். வீசிங் அந்த சவுண்டு வரும்ல. அப்போது நான் என்னுடைய பலவீனம் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்றதை காமிச்சிருச்சு. அது மாதிரி அது ரொம்ப விளையாட்டாக இருந்தாலும் நான் எதுக்காக ஆண்டவர்கிட்ட போகிறேன்றத நான் கூப்பிடுதல்ல ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்திடணும். நான் ரொம்ப வியாதியாக இருக்கேன்னா ஆண்டவரை என்னான்னு கூப்பிடணும். நீங்கள் பேசாமல் இருந்தால் நானும் பேச மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள். மணவாளனேன்னு கூப்பிடுவீங்களா? மருத்துவரே. ரொம்ப துக்கமாக இருக்குன்னா என் துக்கங்களை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவரே. ரொம்ப வலி தாங்க முடியல, கீழையாத்தின் பிசின் தைலமே. இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோமா? எல்ஷடாய் எனும் நாமமுள்ள சர்வ வல்லவரே. அப்போ நான் கூப்பிடுதல்லையே நான் எதுக்காக ஆண்டவரை கூப்பிட்டேன்னு சொல்லிடணும்.